அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனச்சோர்வுன்னு சொல்கிறோம். எப்போவுமே ஒரு அழுத்த நிலையில் இருந்துகிட்ருக்கு. இயல்பாக இருக்க முடியல. மற்றவர்கள் பார்த்தா சங்கடமாக இருக்குது. பல நேரங்களில் அழுகையாக வருது. தனிமையாக இருக்கணும்னு தோணுது. அதுவும் முடியல. இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறனால பிரச்சனை தீராது. எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணுறது பல நேரங்களில் தப்பாக போயிடும். இருப்பது போலவே இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்கிறதும் தப்பாக போயிடும். அப்போது உங்கள் மனசு கனமாக ஆரம்பிச்சிடும். உங்களோட எண்ணம் மறுபடியும் பிரச்சனைக்கு வலுவாகிடும். எதையுமே உணர முடியாமல் உணர்ச்சியற்ற ஒரு ஜடமாக மாறிடும். அப்போ அது எப்படி தானாக சரியாகும்? இப்போ உங்கள் வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குது. அது நிறைஞ்சிருச்சு. அப்போ அதுவே தானாக சரியாயிருமா? ஆகாது. உங்கள் வீட்டில் 2 வீலர் இருக்குது. பஞ்சர் ஆயிடுச்சு. அதுவே தானாக சரியாயிருமா? ஆகாது. அதற்கான மெக்கானிக் 2 வீலருக்கு மெக்கானிக் வேணும். செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறக்கு அதற்கான தொழிலாளர்கள் தேவை. அப்போ அவங்க அதை க்ளீன் பண்ணுறப்ப அது க்ளீன் ஆகுது. மெக்கானிக் அந்த டயரை மாற்றுறக்கோ இல்லை பஞ்சர் ஓட்டுறக்கோ வேலை செய்கிறப்ப சரியாகுது. அப்போ அந்த பிரச்சனை சரியாகுது. அது எப்படி நீங்கள் நினச்ச ஒரு எண்ணத்துக்கும் நீங்கள் நினச்ச ஒரு சிந்தனைக்கும் நீங்களே ஒரு முடிவெடுத்துட்டு நீங்களே செயல்படுறது எப்படி சரியாகும்? அப்போது காய்ச்சல் வந்தால் நீங்களே சரி பண்ணிக்க முடியலவா? அதுக்கு ஒரு மருத்துவரை அணுகிறோம். அந்த மாதிரி உங்களோட அறிவு பதிவுக்குள்ள உங்களோட எண்ணம், சிந்தனை, செயலில் உங்களுக்குள்ளே ஒன்று ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது. அதுவே சரியாயிரும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அதற்கான ஒரு உளவியல் நிபுணரை நீங்கள் அணுகி அதற்கான ஒரு வழிகாட்டுதலை எடுக்கிறப்ப நீங்கள் ரியாலிட்டிக்கு வர முடியும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறிடும். அப்போது மற்றவர்களுக்கு ஆதரவாக பேசுனா உங்கள் பிரச்சனை தீந்துருமா? இல்லை உங்களுக்கு ஆதரவாக பேசுனா உங்கள் மனச்சோர்வு தீந்துருமா? பெரும்பாலும் மனிதர்கள் விரும்புவது என்ன தெரியுமா? தன்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், தான் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும், தனக்கு ஆதரவாக பேசணும்னு மட்டும்தான் மைண்ட் செட் இருக்கும் எல்லாத்துக்கும், மனிதர்களுக்குமே. இப்போது ஒரு அம்மா மக இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த அம்மா மகளை திட்டுறாங்க. மக தனியாக போயிடுது. இந்த சூழலில் அம்மா பேசுகிறது கரெக்டு, மக பேசுகிறது கரெக்டு. மக பேசுகிறது மக பாயிண்ட்டு கரெக்டு, அம்மா பேசுகிறது அம்மா பாயிண்ட்டு கரெக்டு. ஆனால் மக அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் அம்மாவுக்கு கோவம் வருது. அம்மா தான் அப்படி பேசிடுச்சு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, மக தானேன்னா மகளுக்கு கோவம் வருது. ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்களோ இவங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மனிதர்களை தான் கூட வச்சுக்குவாங்க. மற்றவங்கள புரிய வைக்கிறக்கோ எடுத்துரைக்கிறக்கோ இடித்துரைக்கிறக்கோ வந்தாங்கன்னா இவங்கள் பரம எதிரிகளாக எடுக்க ஆரம்பிச்சுக்கும் மனசு. அந்த அளவுக்கு உங்களோட அறிவு பதிவு தேவையில்லாத வார்த்தைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அறிவாக பதிவேற்றி வச்சுருக்கும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குது. அப்போது மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாகவும் பேசக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மற்றவங்களும் உங்ககிட்ட ஆறுதலாக பேசக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டி தான் வேணும், உண்மைத்தன்மை தான் வேணும். உண்மை என்றைக்குமே வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், எடுத்தெறியப்படும். ஆனால் ஒரு நாளைக்கு ஜெயிக்கும். பொய் என்றைக்குமே பெருசாக தெரியும், பிரம்மாண்டமாக தெரியும், மாயையாக தெரியும். ஆனால் வாழ்க்கையை அழிச்சிடும். இதுதான் உண்மை. அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் சிக்கிட்டுருக்கீங்க, வார்த்தை அளவுலையா, சொல் அளவுலையா, செயல் அளவுலையா, இல்லை அன்பு அடிப்படையிலையா, தனக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிற அடிப்படையிலையா, மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையிலையா, மற்றவங்கள மாதிரி நம்ம வாழ முடியலேங்கிற அடிப்படையிலையா, அந்த வாழ்கிறக்கான சூழலை உருவாக்கலைங்கிற அடிப்படையிலையா, மற்றவங்க யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணுங்கிற அடிப்படையிலையா, இப்படி நீங்களே ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு நீங்களே ட்ராவல் பண்ணுறது தான் சமூகத்தோட, குடும்பத்தோட இணைய முடியாமல் பல பேர் இன்றைக்கி தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு. அப்போது நிம்மதிங்கிறது தானாக வராது, நம்ம தான் உருவாக்கணும். அப்போ மனச்சோர்வு உங்களுக்குள்ளே ஓடக்கூடிய எண்ணமும் சிந்தனையுமே தவிர அது தானாக வராது.
வாழ்க்கை சூழலை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்களோ அதுதான் உங்களை இயக்கும். எப்படி அறிவா பதிவேத்திக்கிட்டீங்களோ அப்படி தான் உங்களை இயக்கும். அப்போ இது போன்று வாழ்க்கை சிக்கல்னால மனச்சோர்விலிருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும், மேம்படுவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.